பிடரே பிடரயோகோ பிடரேஷு அப்படின்னு வந்துடும். புரிஞ்சுதா? அப்பதான் உங்களால அந்த சப்தமி விபக்தியினுடைய பகுவஜனத்தை சொல்ல முடியும். பிடரேஷு புஸ்தகானி சந்தி. சரி, பிடரேஷு புஸ்தகானி சந்தினா என்ன அர்த்தம்? கிருஷ்ணமணி அம்மா ஒரு சென்டென்ஸ் சொன்னாலே அதான் அதுக்கு அர்த்தம். பிடரேஷு பாரு, பிடரேஷு புஸ்தகானி சந்தி. பிடரேஷு புஸ்தகானி சந்தி. பெட்டிகளில் புத்தகங்கள் இருக்கின்றன. புரிஞ்சுதா? முடிஞ்சதுக்கு புரிஞ்சுதா? இப்போ அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குங்கிறதுக்கு அந்த கோடு ரைட்டா? ஆமா. ஓகே ஓகே, தேங்க்யூ. கிருஷ்ணமணிமா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. ஒரே ஒரு சென்டென்ஸ் எடுத்தால எவ்வளவு வந்துருது பாருங்க. ஆமா ஆமா, கரெக்ட். கிருஷ்ணமணிமா சொல்லுங்க மாமா. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாமா. என்ன புரிஞ்சுதுன்னு இப்ப எங்களுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க பாக்கலாம். இந்த பெட்டிகளுங்கும் போது ராமக சப்தம் மாதிரி பிட்டரே பிட்டரே யோகோ பிட்டரேஷு புத்தகங்கள் பல. அது புஸ்தகாணி. அம்மா இப்போ இதுல எனக்கு என்ன டவுட்னா, நான் சொன்னேன் பிட்டரேன்னு சொன்னேன், புஸ்தகாணி வராது. நீங்க இப்ப பிட்டரேஷு புஸ்தகாணி வருமா? வராது. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. ஒரு பெட்டியில் புத்தகங்கள் உள்ளன அப்படின்னா பிடரே புஸ்தகாணி சந்தின்னு சொல்லலாம். புரியுறதா? ஓகே. நீங்க சொன்ன சென்டென்ஸ் என்னது? பெட்டிகளில் புத்தகங்கள் உள்ளன. ஆமா, அதுக்கு இதான் பிடரேஷு புஸ்தகானி சந்தி. புரிஞ்சுதா? எப்பயுமே நீங்க சம்ஸ்கிருதத்துல ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ்ல முதல்ல அந்த சென்டென்ஸை சொல்லுங்க. புரியுறதா? தமிழ்ல அந்த சென்டென்ஸை சொல்லி அதை எழுதி பார்த்து வார்த்தைக்கு வார்த்தை அதுக்கு ஏத்த மாதிரி சம்ஸ்கிருதத்தை மாத்தி அதை நீங்க உங்க வாத்தியார்கிட்ட காமிச்சு இதோ பாருங்க இதுக்கு இது மாத்தி இருக்கேன் கரெக்டானு பார்த்தாதான் இதுதான் ஒரு கரெக்ட் ப்ரொசீஜர். புரியுறதா? சரி, வெரி குட். நல்லா சொன்னீங்க கிளாஸ். இப்ப வேற யாருக்காவது இதுல விபக்திகள் எல்லாம் சப்தம விபக்திகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எல்லா விபக்தி அப்புறம் நீங்க பண்ண அந்த ஆர்டர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இது அது அம்மா ரொம்ப சிம்பிள்மா. அதாவது சப்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல சப்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சப்தங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தினமும் நம்மளோடது ஒரு மணி நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல இருந்து 15 நாளாவது சப்தம் அப்படின்ற கான்செப்ட போட்டு 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 கேட்கணும். புரியுறதா? இதை கேட்டுட்டே இருந்தாதான். இப்போ மேக்ஸ் ஃபார்முலா எல்லாம் எப்படிமா மெமரி பண்ணணும்? நம்ம சின்ன வயசுல 10th 12th காலேஜ்ல மேக்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் வந்துதா இல்லையா? சரி, தமிழ் இலக்கணத்துல அந்த சீர் பிரிக்கிறதுன்னு சொல்லுவா. நேர் நேர் தேமா நிற நேர் புலிமா இதெல்லாம் எப்படிமா வாசிச்சோம்? இதெல்லாம் ஒரு டேபிள். அந்த டேபிளை வாசிச்சாதான் நம்மளால அடுத்ததுக்கு போக முடியும். உண்மையா இல்லையா? சம்ஸ்கிருதமும் அதே மாதிரிதான். அதுக்குன்னு சில டேப்லர் காலம் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் மெமரி பண்ணா மட்டும்தான் அடுத்த தடவை சொல்லும் போது அது கரெக்டா ஸ்ட்ரைக் ஆகும், நமக்கு புரியும். புரியுறதா? இப்ப நீங்க பண்ண அந்த இதெல்லாம் அதெல்லாம் கூட அமிச்சுட்டு இருக்கேளா இல்ல எப்படி? அது பண்ணணும். நீங்க அதுல போயிட்டு சப்தங்கள் அப்படின்னு போட்டாவே வந்துரும். சப்தங்கள்னு போட்டாவே என்ன விபக்தி என்ன அந்த இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் டாபிக் ஃபுல்லா வந்துரும். ஓகே. எல்லாத்துக்கும் ஒரு ஏஜ்னு ஒண்ணு இருக்கு சார். எல்லாம் மறந்து போறது. நான் ராமா ராமா ராமான்னு படிச்சுட்டே இருக்கேன். ஆனா எனக்கு அடுத்த செகண்டே எல்லாம் மறந்து போயிடுது. அந்த காலத்துல நீங்க சொன்னது கரெக்டா சார். 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல எல்லா 5 விளையாது 50 விளையுமாங்கிற மாதிரி பசுமரத்தாணி ஆட்டம் அந்த காலத்துல படிச்சிருந்தது சார் எனக்கு. இப்பவும் நான் பையனுக்கு சயின்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்பவும் பண்ணுவேன். எப்படிமா உனக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்பான். பட் இந்த ராமா கம்ப்ளீட்டா டெய்லி நானும் படிக்கிறேன். எங்கேயோ போறது மைண்ட். இல்லம்மா, அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேம்மா. இப்போ என்ன பண்ணணும்னு ஐடியா சொல்லுங்க.
நம்ம வந்து சின்ன வயசுல வாசிச்சிருக்கோம். கற்றலின் கேட்டல் நன்று. கற்றலின் கேட்டல் நன்று. இதுக்கு என்ன அர்த்தம்? உட்காந்து படிக்கிறதை விட காதால நிறைய தடவை கேட்கறது ரொம்ப சுலபம். அது நல்லதும் கூட. நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன். அந்த லிங்க் வந்து 20 நிமிஷம் வீடியோ. அதுல முதல் 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 5 நிமிஷத்தை ஒரு நாளைக்கு 10 தடவையாவது கேட்கணும். தலிகை பண்ணும்போது கேளுங்க, சாப்பிடும்போது கேளுங்க, ஓய்வு எடுக்கும் போது கேளுங்க. இது மாதிரி நீங்க டைம் பிரிச்சு அதை கேட்டீங்கன்னா சப்தங்களும் தாத்துக்களும் நன்னா பதிஞ்சிடும். சரியா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சம்ஸ்கிருதம் குரூப்ல வந்து அனுப்புறேளா? குரூப்ல அனுப்புங்க சார் மகோதய். தேங்க்யூ சார். நாங்க அதை ட்ரை பண்ணணும் சார். ட்ரை பண்ணி எங்களுக்கு வந்தாதான் சார். குரூப்ல அனுப்புறேளா? எனக்கும் அந்த இது இருக்கு. சொல்ற மாதிரி அந்த விபக்தி வந்து தெரியாதனால திருப்பி 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 மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு வரத்துக்குள்ள அந்த வேர்டிங்ஸே போயிடுறது எனக்கு. நான் அனுப்புறத கேளுங்க, வேற ஒண்ணும் பண்ண கேக்குறேன் வேண்டாம். சார், கேக்குறேன் சார். தயவு செஞ்சு தேங்க்யூ அனுப்புங்க. அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க மகோதய், அப்பதான் தெரியும். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கணக்கு பாடத்துல வந்து வாத்தியார் ஃபார்முலாவை வந்து மெமரிஸ் பண்ண சொல்லும் போது ஃபார்முலாவுக்கு என்ன அர்த்தம்லாம் சொல்லவே மாட்டார். புரிஞ்சுக்கோங்க. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண வேண்டியது என்னது? ஃபார்முலா ஒப்பிக்கணும். அவ்வளவுதான். புரியுதா? அவ்வளவுதான். இப்போ டேபிள்ஸ் வாசிக்கும் போது அந்த டேபிள் இன்டூனா என்னன்னு கூட தெரியாது. ஆனா என்ன சொல்லிருப்பார்? 3 3 are 9, 3 3 are 9 10 தடவை சொல்ல வச்சு அது 3 3 are 9 நமக்கு வந்து மெமரி பண்ண வச்சார். அதே மாதிரி அந்த டேப்லர் காலத்தை மெமரி முதல்ல பண்ணுங்க, அதுக்கப்புறமா தான் அர்த்தம் எல்லாம். புரிஞ்சுதா? ஓகே சார், தேங்க்யூ சார். புரிஞ்சுதா நளினிமா? அனுப்புங்க அந்த வீடியோவை. டெஃபினட்டா அந்த இதுவை டெஃபினட்டா அதை இது பண்ணுங்க. ஓகே, நிச்சயமா. தன்யோஸ்மின் மகோதய். தன்யோஸ்மிமா, தன்யோஸ்மிமா. ಧನ್ಯೋಸ್ಮಿ, ಧನ್ಯೋಸ್ಮಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ராம் 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 ராம். ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ.